ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ராகுல் காந்தி, காங்கிரஸினுடைய தலைவர் ராகுல் காந்தி டிவிகே வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாடு தேர்தலில் திமுக கூட்டணி 15 வருஷமாக இருந்த திமுக கூட்டணி உற்ற தோழனாக பயணித்து கொண்டிருந்த திமுக கூட்டணியில் ஒன்றுமே சொல்லிக்காமல் கொள்ளிக்காமல் அப்படியே கழண்டு டிவிகேக்கு போயிட்டார். அதை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோவில், அவர் கொள்கை மாறலை, அவர் அணி மாறி இருக்கார். ஸோ கொள்கை மாறினா தான் நம்ம அது தவறு, ஒத்த கொள்கையோட வேறு அணிகளுக்கு போகிறது அது ஒரு நலன் பயக்கும் விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள், அப்புறம் அந்த வீடியோவுக்கு அந்த கமெண்ட்கள்லாம் என் மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. அந்த கமெண்ட்டில் ரொம்ப ஜென்யூனான 2-3 கமெண்ட்ஸ் பார்த்தேன். என்னென்னா, சரி வெளியில் வர்றாரு, 15 வருஷம் ஒரு உற்ற தோழனாக கூடவே கூட்டணி கட்சியாக பிரயாணித்து கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் ராகுல் காந்தி. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பெறுகின்ற பெரும்பாலான வெற்றிகள் எல்லாமே திமுக கூட்டணிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வெற்றி பெறுது. திமுகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், திமுகவினுடைய பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. அதை வச்சு தான் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் எல்லாமே பட்டி தொட்டிகளில் எல்லாம் கிராமத்திலலாம் போகிறப்ப காங்கிரஸ்னால் தேசிய கட்சிகள்னால் எதுவும் தெரியாது. திமுக கூட்டணியில் இருக்கா, திமுகவுக்கு போடுற ஓட்டு தான் அவங்களுக்கும் விழுது. அப்படி 15 வருஷமாக பிரயாணம் செய்து நிறைய வெற்றிகளை பெற்று கூடவே பிரயாணித்து கொண்டிருக்கிறப்போ, அவர் கொள்கை மாறாமல் வேறு அணி மாறுறா இருந்தாலும் கூட சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு கால் பண்ணி இல்லை நேரடியாக சந்தித்து கர்டிசி சேக் பேசிட்டு அந்த மாதிரி போகிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது தான் சரியான ஒரு விஷயம். மிகச்சரியான வாதம்ங்க, நான் ஒத்துக்கிறேன் 100%. அதுதான் சரியான ஒரு விஷயம். அது நடக்கலை, கண்டிப்பாக அது தவறு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆலிம் புகாரி அவர்கள், உங்களுக்கு தெரியும், நம்ம காங்கிரஸில் உள்ள இளைஞரணி எழுச்சி கொண்ட ஒரு இளைஞர், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் அட்வொகேட் ஆலிம் புகாரி. அவர் ஆலிமும் படிச்சிருக்காரு, பிஎல் லாவும் படிச்சிருக்காரு. அவருடைய ஃப்ளூயன்சி ஆங்கிலம், ஹிந்தி, அரபி எல்லாத்துலேயுமே அந்த இளைஞர் அப்படியே ரொம்ப பிச்சு உதறுவாருங்க. மிக சிறந்த வாதத்திறமை கொண்ட, மிக சிறந்த சென்சிபிலிட்டி, நல்ல ஒரு நாலேஜ் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சிந்திக்கும் திறன் கொண்ட ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நல்ல துடிப்புள்ள ஒரு இளைஞர். காங்கிரஸுக்கு சரியான ஆள் தமிழ்நாட்டில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் இப்படி மாறினது அதிமுகவும் பிஜேபியும் வேணால் அப்படி டக்குன்னு சொல்லாமல் கொள்ளாமல் மாறலாம், ஆனால் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்கிட்ட தன்னுடைய கருத்தை வலியுறுத்தியிருக்காரு. அவர் உடனே காங்கிரஸில் உள்ள எல்லா பொறுப்புகளிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் படித்தேன். ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் உண்மையாக இருந்தால் காங்கிரஸ் மேலே நான் வச்சுருக்கிற நன்மதிப்பு, ராகுல் காந்தி மேலே நான் வச்சுருக்கிற நன்மதிப்பு, நாம் வச்சுருக்கிற நன்மதிப்பு மட்டும் இல்லை, பல மக்கள் வைத்திருக்கின்ற நன்மதிப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வேண்டிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தே ஹாவ் டு வாட்ச் அவுட். இன்னொரு அற்புதமான உதாரணம் என்னென்னா, மிஸ்டர் தமிமுல் அன்சாரி, சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய திமுக கூட்டணி எம்ஜேகேயினுடைய தலைவர் மிஸ்டர் தமிமுல் அன்சாரி தமிழ்நாட்டு மக்களால் மிக சிறந்த அவருடைய குணநலன்களுக்காக அறியப்படுகிறவர். அது மட்டும் இல்லை, ஒரு சிறந்த ஒரு எம்எல்ஏ. அவர் தொகுதிக்கு நல்ல இனிஷியேட்டிவ்ஸ், டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணுறவர். இந்த தடவை அவர் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட தொகுதியில் அவர் வெற்றி பெறுகிறார். ஆனால் திமுக இந்த தோல்வியடைந்த இந்த சூழலில் அதை தான் ஜெயிச்ச அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக என்னால் இருக்க முடியாது, நான் ராஜினாமா பண்ணுறேன், இது திமுகவுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி, இவ்வளவு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ், அதில் சந்தேகமே இல்லைங்க, நிறைய டெவலப்மெண்ட் திமுக அரசு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில் அவர் பண்ணாத இனிஷியேட்டிவ்ஸ், டெவலப்மெண்ட் காரியங்களே இல்லாமலே இல்லை, அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனாலும் மக்கள் ஒரு பாடம் போயிட்டிருக்காங்க, அவங்களுக்கே அவங்க பாடம் போயிட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் அவங்க பண்ண வினைக்கான விதையை அறுவடை செய்ய வேண்டும். அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் நம்ம டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் மட்டுமே நம்ம தேர்தல் வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உடச்சி தூக்கி தூர போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். இத்தகைய திமுக இந்த மாதிரி நடந்ததுனால எம்ஜிகே தலைவர் நான் எம்எல்ஏவை நான் எதுக்கு இருக்கணும், திமுகவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இன்ஜஸ்டிஸ் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறப்போ என்னால் எம்எல்ஏவை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு ராஜினாமா பண்ணுற சூழலில் ஸ்டாலின் அவர்கள் அவரை வலியுறுத்தி, இன்னும் அப்படி செய்யவே கூடாது, கண்டிப்பாக செய்யக்கூடாது, சட்டமன்றத்துக்கு நீங்கள் போக வேண்டும், உங்கள் குரல் அங்கு ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு. கூட்டணியில் உள்ள ஒருத்தவர் ஒரு கர்டிசி, ஒரு எத்திக்ஸ், ஓகேங்களா, மாரல் எத்திக்ஸ், மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தார்மீக கடமை,
இதெல்லாம் உணர்ந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இவர் எங்கே, ராகுல் காந்தி எங்கே? உண்மையே இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அது சொல்லிட்டு தான் போயிருந்துருக்கணும். இவர் தமிமுல் அன்சாரி அவர்கள் வந்து எங்கேயோ போயிட்டார். அவர் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும், மிக நேர்மையான ஒரு அரசியல்வாதி, ரொம்ப தங்கமானவர், ஒரு எல்லாத்துலேயுமே வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியவர், நேர்மையாளர். ஓகேங்களா. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு ஜென்யூனான எத்திக்கலான ஒரு ஆள். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆட்கள்லாம் அரசியலில் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். கண்டிப்பாக ராகுல் காந்தியை கம்பேர் பண்ணுறப்போ இவர் வந்து எங்கேயோ உச்சாணி கும்பல உயரத்தில் இருக்கார், தமிமுல் அன்சாரி. காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி டிவிக்கு இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு நடந்திருக்கின்ற விதம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சரி போன்ற தோன்றி போன வீடியோ நான் போட்டாலும் அது வந்து கொல்லிக்காமல் வந்தது நம்பர் 1. அதுக்கப்புறம் அதை சுட்டி காட்டிய ஒரு சென்சிபிளான ஒரு தமிழ்நாட்டில் சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ், காங்கிரஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சொன்ன ஒரே காரணத்துக்காக நீக்கப்பட்டது ஒத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயங்க. இது ஒத்துக்கொள்ளவே முடியாது ஆக்சுவலாக. சரிங்களா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டில் சந்திப்போம். இந்த தமிழ்நாடு தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை, ஒரு அன்பிரடிக்டபிள், அன்பிரசிடென்டட் சூழலை எட்டியிருக்கு. ஆளுநர் என்ன சொல்ல போகிறாரோ, அடுத்த கட்சிகள் என்ன கூட்டணி வைக்க போதோ, எப்போ ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒருத்தர் பதவியேற்பார், பொறுப்பேற்பார், இந்த மாதிரி பல கேள்விக்கணைகளோட முதல்வன் படத்தில் கூட இங்கே ஒரு நாள் முதல்வர்னு சொல்லிட்டு அந்த படத்தோட கதை கூட முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ரியல் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கிற விஜய் இவ்வளவு வந்து தள்ளுமுள்ளு அப்படியும் முதல்வராக உட்கார முடியாமல் கூட்டணிகளுடைய அந்த பங்களிப்பை எதிர்பார்த்து ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு ஸ்டேட்டஸ் கோ மாதிரி நடக்குதுல்ல, இது படத்தில் கூட நடக்காதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் ஈவினிங் அஹெட்.